வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வாடிக்கையாளர்களின் வசதிக்காக ஏடிஎம் இயந்திரங்களில் UPI மூலம் பணம் செலுத்தும் வசதியை கொண்டுவர உள்ளதாக ரிசர்வ் வங்கி தகவல் தெரிவித்துள்ளது. அரசு நடுநிலைப் பள்ளிகளில் டிஜிட்டல் வழி கற்பித்தலுக்கு முக்கியத்துவம் தருமாறு ஆசிரியர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலின் உண்டியல் காணிக்கை 3,72 லட்சம் ரூபாய் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று உகாதி திருநாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று சென்னையில் ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார். மேலும் இதனையடுத்து இன்று தி.நகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடந்து முடிந்தாலும் தேர்தல் கட்டுப்பாடுகள் ஜூன் 4ஆம் தேதி வரை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் ஏப்ரல் 23ஆம் தேதி என்று நடைபெற இருந்த தேர்வுகள் ஏப்ரல் 24ஆம் தேதி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டு முதல் பொறியியல் படிப்பிற்கான கல்வி கட்டணம் உயர்வு கேட்டு கல்லூரி நிர்வாகங்கள் கட்டண நிர்ணய குழுவிடம் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமலாக்கத்துறையின் கைதை எதிர்த்து டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் அவர்கள் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையின் தீர்ப்பு இன்று வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ஆகிய இருவரும் பிரிவதாக அறிவித்த நிலையில் தற்பொழுது விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நேற்றுடன் நிறைவடைந்தது. இந்நிலையில் விடைத்தாள்கள் திருத்தும் பணி ஏப்ரல் 12ஆம் தேதி தொடங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலையொட்டி பொதுமக்கள் சொந்த ஊருக்கு சென்று வாக்களித்திட வசதியாக 10,214 பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 44 இடங்களில் நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனையில் 5 கோடி ரூபாய் பணம், பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தெலுங்கு வருடப்பிறப்பை முன்னிட்டு இன்று அரசு விடுமுறை என்பதால் அன்றைய தினம் பார்வையாளர்களின் வசதிக்காக வண்டலூர் உயிரியல் பூங்கா இன்று செயல்படும் என்று பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது. அமைச்சர் ஐ. பெரியசாமி அவர்களின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் கீழமை நீதிமன்றங்களில் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் இன்று முதல் அவர்களுக்கு கோடை விடுமுறை தொடங்குகிறது. மெட்ரோ பணி காரணமாக ராயப்பேட்டையில் நேற்று முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் IPL போட்டிகள் நடைபெறும் 7 நாட்களுக்கு போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஆலிவ் பச்சை நிற வாகனங்களை பதிவு செய்வதை தமிழக போக்குவரத்து துறை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. விக்கிரவாண்டி தொகுதி திமுக MLA புகழேந்தி அவர்கள் உடல்நலக்குறைவால் உயிரிழந்ததால் தற்பொழுது விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் அறிவித்துள்ளது. சென்னையில் நேற்று முதல் முதியோர்களுக்கான தபால் ஓட்டு போடும் பணி தொடங்கியது. கோடை காலம் காரணமாக நிலவி வரும் வெப்பத்தின் காரணமாக தமிழ்நாட்டில் மின் நுகர்வு 19,500 மெகாவாட்டாக உச்சம் தொட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் அதிநவீன கிரிக்கெட் விளையாட்டு மைதானம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று சென்னை வருகை தருவதை ஒட்டி சென்னையில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் கோடை காலத்தில் பக்தர்கள் கூட்டத்தை சமாளிக்கும் வகையில் VIP பிரேக் தரிசன முறை ரத்து செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. உடல்நல பாதிப்பின் காரணமாக மருத்துவக் குழுவின் அறிவுறுத்தலின்படி நடிகை குஷ்பு அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட போவதில்லை என்று தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 53,280 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 88 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.